உத்தராசா, காட்டுற எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காட்டுற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஓ, முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே, அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இத பாருங்க. ஏய், இத பாத்தியா? இவன் அடிபட்டு சாக போறான்டா. மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல? ஐயோ டாக்டர், இது அவ சின்ன வயசா இருக்கும்போது எடுத்தது. நானே அவளை அப்ப பார்த்ததுதான். அப்பவே இவ்வளவு அழகா இருக்காளே, இப்ப வளர்ந்து எவ்வளவு அழகா இருப்பா. டாக்டர் டாக்டர், அங்க பாருங்க. எல்லாரும் கேட்க சட்ட பிக்சர் போனோம். என்ன இடியட், கண்ணு பண்ண தெரியாம வர. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணு. டாக்டர், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டேய், வேறக்கு விழுந்த அடிய பாத்தியா? இந்த உச்சி குடுமி கழுவாத மூஞ்சி வச்சிட்டு உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? சொன்னார்ல? சொன்னாரு. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. ஐயோ, இதுக்கு நான் MBBS படிச்சிருக்க வேண்டியதில்ல. வாடா வாடா, இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும். இவ பின்னாடியே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர், என்னது? எச்சி இங்க துப்புடா. சரி, இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க. துப்பி தொலைடா. சொல்றா. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண. ஏங்க, அந்த பொண்ணு அழகென்ன ஸ்டைல் என்ன, அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய், பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியடா. உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கரிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா, காதல் என்ன டேஞ்சர் லைட்? கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தால் கெடுக. டேய், முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ, குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமியாவது அம்மியில அரைச்ச குடுமியாவது. பொண்ணு வேணும்னா குடுமி வெட்டு, குடுமி வேணும்னா பொண்ணை விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ, நீ செவ்வாய்க்கிழமை கடை லீவுங்க. அப்ப கூப்பர் போட்டு நீயே வெட்டுறா. வாயா. டாக்டர், எஸ். இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர என்ன நீ புரிஞ்சுக்கல. என் கையெழுத்த புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறதுக்காகத்தான் நான் புரியாமலே எழுதிருக்கேன். டாக்டர், நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே. இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முல்ல மாதிரி இப்ப வரமாட்டான். அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம 2 பேரும் மனவிட்டு பேசுவோம். டாக்டர், ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ். நம்ம 2 பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன். பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை, இது வரைக்கும் அவன் கை வைக்கிற போல் இருக்கு. ஆல்ரைட், நான் தொடுறேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. அப்பா, ஏன் கடிச்சே? ஆசையா கடிச்சேன். வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடுங்கிருவியா? போமா, போய் டிங்கர் எடுத்து வந்து போடுமா. உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட். பாத்தீங்களா நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்கேன்னு? இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பாவி பையல எங்கேயோ விரட்டி புட்டு பார்பர் சாப்பிட எவனோ ஒருத்தர் இருக்கா, அவனை கூட்டிட்டு வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ, ஆமா, நம்ம எச்சி முத்துராசா தான். சபாத், பேண்ட் சட்டு மாடர்ன் ஆக்கிட்டியே. உமாவா? மூர் மார்க்கெட்ல 150 ரூபா கொடுத்துல எடுத்தேன். அந்த 150 ரூபா கொஞ்சம் கொடுங்க. மூர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே. நீ எங்க வாங்குன? சரி, அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு. ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 years. ஐயோ, பொத்திட்டு நில்லு. ஏன் அவர் சொல்லட்டுமே? நீ கேளு, நான் போறேன். நீ இருடா, உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். Who is that ladies boy? முத்துராசா, லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் கவனிக்கிறேன். நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ. உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன். அதுக்கு நான் பலியாக முடியுமா? ப்ளீஸ், ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏமா, ஒரு வயசு பொண்ணு வீடு வீட ஏறி பிஸ்கட் விக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா, அண்ணனுக்கு சோக கதைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கிற படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த. போனா போட்டும். அதுதான் இல்ல, மறுநாள் கேக்கு கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டான். இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரியே வச்சு கொடுத்துருக்கேன்.
இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன், அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா. அண்ணே மேல 50 ரூபா போட்டு இந்த பொண்ணையே. முத்துராஸ், ஏன் ராசா சோகமே உருவெடுத்து உட்கார்க்க? பின்ன என்ன டாக்டர், மாடர்ன் ஆயிட்டா அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க. ஏய், நீ முடிவெட்டிட்டு வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய. இந்த டாக்டர் டென்சொங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச? அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? டேய், இது நான் ஆஞ்சநேயர் கோயிலா? காஸ்ட்லி சோஃபா செட் கீழே இறங்கி உட்கார, கரக்கில போடுறான். இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கெட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா? காமெடி பண்ணதான் நான் இருக்கல, பொத்திட்டு ஐடியாவை கேள்றா. நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசன்ட் மாதிரி அவ வீட்டுக்கு போறேன். நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பை பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன். சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு? தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிருவேன். சொல்றத கேளு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துறீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்துறீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. சார், எஸ், நீங்க யாரு? உங்களை தாங்க. நீங்க யாரு? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். வாட் யூ வாண்ட்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். சரி, என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. ஏங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? விஷயத்தை சொல்லுங்க. உள்ள உட்காந்து பேசுவோமா? வாங்க. உட்காருங்க. பாத்து. சரி, என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. யோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாம விஷயத்தை சொல்லியா? இதை உபயோகப்படுத்தினா நல்ல நுர வரும், வழவழப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், பாதுகாப்பானது. ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த தோணும். எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டாக்டரா இவர் வகுத்த வலிக்கு மருந்து கொடுத்தா வகுத்த வலி குணமாகும். ஆனா தலைவலி வந்துரும். தலைவலிக்கு மருந்து கொடுத்தா தலைவலி குணமாகும். வயிற்று வலி வந்துருமா? அதான் இல்ல, நெஞ்சு வலி வந்துரும். அதனால உங்க உடம்ப பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு, அவரை போய் பாருங்க. ரொம்ப கைராஜ்காரரு. இருங்கய்யா, பீஸ் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு சார்? இந்த டாக்டர் வேணா, பக்கத்து தெரு டாக்டர் போக சொன்னல, அதுக்கு தான். கொடுங்கய்யா. இப்படி ஒரு பகல்குள்ள அடிக்கிறேன். சோமாரி, நீ டாடா பர்ல பேர, நான் முகமுடி கொள்ளக்காரன். போடா, போங்கடா. பீச்சுக்கு போமா? யோ இருங்கயா, எல்லாரும் எங்கேயா வெளியே போறீங்க? பக்கத்து தெருல வேற ஒரு டாக்டர் இருக்காரா, அவரை போய் பார்க்க போறோம். ஏன் இந்த டாக்டருக்கு என்னாச்சு? இந்த டாக்டர் சரியில்லைன்னு கம்பவுண்டர் சொல்லிட்டாரு, நீங்களும் வாங்க. யோ இருங்கயா. உள்ள போனா 5 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும் சார். எதுக்கு? இந்த டாக்டர் வேணாம்னு சொன்னார்ல, அதுக்கு ஃபீஸ் 5 ரூபா. சரி, உன் உடம்புக்கு என்ன? மூச்சு விட முடியல. மூச்சையா விடுற? விடாத. மூச்சை விட முடியல, அப்புறம் போருவேன். ரூல் இருந்து நேரா ஓடி வந்துட்டியா? அங்கேயே போய் பூந்துக்க. இதுக்கெல்லாம் மூளை வேணும். எனக்கு எவ்வளவு தருவீங்க? என்னையே கொடுப்பேன். சார் சார், யாரையாது உனக்கு வர நான் தனியா சொல்லணுமா? இந்த டாக்டர் கைராசிக்காரர் இல்ல, பக்கத்துல உள்ள டாக்டர் போய் சொன்னல. போயா. இந்த ஐடியாவை சொன்னீங்களே, இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்? 5. சீக்கிரம் கொடுங்க. 5 சார்? 8 கொடுக்குற வாங்கி. ஐயோ ஐயோ. ஏண்டா டேய், நீ யாரா? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேரம் ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் இந்த டென் சுங்கப்பாவை விட்டுட்டு பண்டார பரதேசி போய் டாக்டர் கிட்டலாம். அட சும்மா இருங்க நீங்க. எல்லாருக்கும் தர்மத்துக்கு வைத்தியம் பாக்குறீங்க. இந்த அம்மாவுக்கு 8 மாசம். சரி விடுங்க. எவ்வளவு கலெக்ட் பண்ண? அது நிறைய தருமுங்க. சரி வா போலாம். எங்க? நேபாள் ஹோட்டலுக்கு. கண்ணுதான் தெரியல, பாத்து போக கூடாது. கார் மோதிரிக்கு முன்னப்பா. கையை பிடிச்சு எடுத்துட்டா, என்ன காப்பாத்துங்க. என்னம்மா தங்கச்சி? என் கையை பிடிச்சு எடுத்துட்டான். ஏண்டா, என்ன திமிர் இருந்தா ஒரு பொண்ணை பட்டப்பகல்ல கைய பிடிச்சு இழுப்ப? அப்ப ராத்திரியா இருந்தா இழுக்கலாமுங்களா? ஏண்டா பட்டி காட்டு நாயே, ராத்திரி நான் இழுத்துருவியா?
ரோட்ல போட்டு போவோம். தூக்குடா. வெரி குட் தங்கச்சி. ஹலோ, நீ யார் மேன்? கம்பவுண்டர். நான் யார் மேன்? டாக்டர். நீ என்ன மேன் எனக்கு வேணும்? தொழிலாளி. நான் என்ன மேன் உனக்கு வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேரம் ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் டென்சோங்கப்பாவோட ஒரே டெத்தாஸ்கோப் நீ எப்படி மேன் எடுக்கலாம்? போ மேன். ஆமா, 5 வருஷம் படிப்பு 10 வருஷம் படிச்சா நான் என்ன செய்யறது? இந்த டென்சோங்கப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அடுத்து குடுமையை கவனிப்போம். சவுண்டியே காணோம். சத்தம் என் காதுல இருக்குது. பேஷண்ட் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான், ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான். கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா? தம்பி கண்ணை திற. நான் எங்க இருக்கேன்? மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த நாங்க பார்த்ததுனால பாவம்னு உன்னை தூக்கிட்டு வந்தோம். இதையே வெட்டியா பாத்துட்டானா உன்னை சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான். அப்படி ஒரு பலமான அடி. நீங்க யாரு? கேட்க மாட்டேன். நேபாள்ல 10 வருஷம். ஐயே, நிறுத்துங்க. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு. அவர் டாக்டர், நான் கம்பவுண்டர்ப்பா. பின்ன நான் கொத்தனாரு, நீ சித்தாள் சொல்ல வந்தேன். அதை தாண்டா நானும் சொல்ல வந்தேன். இந்தாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிட வேண்டிய மாத்திரலாம் இதுல இருக்கு, நீ போலாம். நான் எங்கெங்க போவேன்? நீ எங்கெங்க போகணும்னு நினைக்கிறேன் அங்கெங்கெல்லாம் போ. அது இல்ல டாக்டர், நான் பட்டணத்துக்கு புதுசு. அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு. என் மாமா பொண்ணு கேட்டு நான் போனேன். இதான் டாக்டர் நடந்தது. அப்ப உன் மாமன் பொண்ணை விட ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கலாம்னு பட்டணத்துக்கு வந்திருக்க. ஆமா, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்யணும். என்னப்பா தொழில மாத்திர? அந்த வேலையெல்லாம் செய்யறதுல. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஸ்டாப். மிஸ்டர் குடுமி, நீ இங்கே இரு. உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் பண்றேன். என்னென்ன இது? இவன் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு. அப்படியா? இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லையே. இப்ப சொல்றேன் கேளு. நானும் என் மாமன் பொண்ணை விரும்பினேன், அவளும் என்ன விரும்பினா. 2 பேரும் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம். அவளை என் மார் மீதும் தோள் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து காதல் பண்ணேன். ஆனா அவ என்ன விட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இது எப்படி நடந்தது? அப்ப எனக்கு வயசு 6, அவளுக்கு வயசு 3. அநியாயத்துக்கு செத்து போயிட்டாடா. அப்படி என்னென்ன வியாதி? ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும், அப்படி ஒரு கொடிய வியாதி. இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்டா. அதனாலதான் நேபாள்ல போய் படிச்சு பட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பொன் தங்கப்பன்கிற என் பேரை டென்சோங்கப்பான்னு மாத்திக்கிட்டேன். அது சரி, அந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்சீங்களா? அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். என்ன? ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்காண்டா. மிஸ்டர் குடுமி, நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணு. அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன். அதுக்காக வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்காத. ஏதாவது வேலை செய். மூக்கில் இத பிளாஸ்டிக் பாரு, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதானே? பிள்ளை பத்திட்டாலும் பெரிய பிள்ளை பின்னால போட்டுட்டு இருக்கா பாரு. என்னங்கடி வீட்டுக்கு முன்னால கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? பொண்ணை பத்தவங்களா பொழ பத்தவங்கன்னு உன் பிள்ளைக்கு உனக்கு நினைப்பா? அடியே, விவரத்தை சொல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, நாக்க துண்டாக்கிடுவேன். என் புள்ள என்ன பண்ணான்னு சொல்லுங்க, கேக்குறேன். வந்துருச்சான் வீராப்பு, போட்டுக்கிட்டாளா மாறாப்பு. குளத்தங்கரையில பொண்ணுங்க தண்ணி எடுக்கும் போது உன் புள்ள சைட் அடிச்சு நின்னானா, நைட்டுக்கு கூப்பிட்டானா? அப்படின்னா என்ன? அதே என்ன யாருக்கு தெரியும்? அடியே, என்னடி சொல்றீங்க? இந்த வந்துட்டார பெரிய மனுஷன், அவர்கிட்ட கேளுங்கடி நம்ம நியாயத்தை. வெள்ளையும் சல்லையுமா உடுப்பு போட்டுட்டா மட்டும் போதுமா? பெத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குந்தகமா பேசுறீங்க? உன் பையன் ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் கைய பிடிச்சு இழுத்து கலாட்டா பண்றான். தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறியே, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை கட்டி வை. வாங்கடி போலாம். விட்டுட்டாளுங்களா பொண்ணுகளை? பொண்ணு கூட நல்லா இல்ல. அடியே, மானம் போகுது, இவனை உள்ள இழுத்துக்கிட்டு வாடி. ஏந்தடா உள்ளப்பா. பாருடி, இத்தனை நாளா இவன் வெறும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப பொம்பளைங்களை கலாட்டா பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். எதுக்குங்க சும்மா வீண் பேச்சு? இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அப்ப கட்டி போட போறியா? இல்ல, கட்டி வைக்க போறேன். என்னடி சொல்ற? என்னமா சொல்ற? ஆமா, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். அப்பதான் இவன் கொட்டை அடங்கும். ஓடி பைத்தியக்காரி, இந்த வெட்டி பயலுக்கு யாருக்கு பொண்ணு கொடுப்பா? என் தம்பி பொண்ணு மாலா இல்ல, அவ இவனுக்காக தானே பிறந்திருக்கா. பொண்ணை பார்க்காம நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். அதான் ஏற்கனவே பாத்திருக்கேடா. எப்போ? அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும்போது தானே பார்த்தேன். எல்லாம் அது போதும். மூக்கு முடியுமா லட்சணமா தான் இருப்பா. பாருடி, அவ பட்டணத்துல படிக்கிற பொண்ணு,
பரிசம் போடுறதுக்கு உங்க அண்ணன் சம்மதிக்கணுமே. சம்மதிக்காம என்ன? போன வருஷம் நாச்சிமுத்து கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப கூட இவன் அவளுக்கு தான், அவன் இவனுக்கு தான் அடிச்சு பேசினானே. ஆமாமா, தம்பி சொன்ன சொல்லு தவற மாட்டான். அப்புறம் என்ன, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே பொண்ணு கேட்க போவோம். பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு வேண்டும், உறவு. ஏங்க இப்படி பகல் அசடு வழியறீங்க? ஆமா, ராத்திரியில வழிஞ்சா மட்டும் மசிஞ்சிடவா போற? கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும்போது இப்படி ஒரு ஆசை தேவைதானா? ஒரே ஒரு பெண்ணை பெத்துட்டு அவளையும் மெட்ராஸ்ல அண்ணன் வீட்டுல படிக்க விட்டுட்டேன். இப்ப நாம 2 பேரும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் இன்னொன்னு பெத்துக்கலான்னு. நீ கேட்கல. மல்லு 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 மல்லுன்னு சொல்லி விடாதீங்க. அண்ணா லெட்டர் எழுதிருக்காரு. அண்ணன் அண்ணியே டெல்லிக்கு போக போறாங்களாம். வரதுக்கு 2 மாசம் ஆகும். வீட்டுல தனியா மாலா இருக்க வேணா, வந்து கூட்டிட்டு போன்னு எழுதிருக்காங்க. நான் மெட்ராஸுக்கு போட்டு ஏற்பாடு பண்ணுங்க. விஷயத்த பக்கத்து வீட்டு விஷால் ஆட்சிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். நம்ம விஷா தானே, நானே போய் சொல்லிட்டு சும்மா இருங்க. சுத்த சபலேஸ்வரர். வாங்க 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 வாங்க. என்ன வெத்தலை பாக்கு தட்டோட வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்டு? சரி இப்படி கேக்குறேன், என்ன பாக்கு வெத்தலை தட்டோட வந்திருக்கீங்க? உன் பொண்ணு மாலாவே என் புள்ள முத்துராசாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஏற்கனவே பேசின விஷயம்தான். அதை இப்ப முடிவு பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். என் பொண்ணு பிறந்த உடனே அவ உன் பையனுக்கு தான்றது ஏற்கனவே தீர்மானம் ஆகி போன விஷயம் தானே. என்ன மேளம் கொட்டணும் தாலி கட்டணும் அவ்வளவுதான். இதுல என்ன பெருசா முடிவு பண்ண வேண்டி இருக்குது? முடிவு இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கலாமே. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, இந்த வீட்டுல மதுரை ஆட்சிதான், சிதம்பரம் இல்ல. அதா மதுரை வந்துடுச்சே. வாங்க வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? நம்ம பொண்ணுக்கு அவங்க பையனை சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் படிச்சுன்னு சொல்லிட்டேன். உன்னை கேட்டுதான் எதுவும் சொல்ல முடியும். கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. சம்பந்தம் பேச ஒரு விவஸ்தை வேணா? நாங்க என்ன புதுசாவா சம்பந்தம் பேச வந்திருக்கோம்? என்ன தம்பி மல்லிகா இப்படி சொல்லுது? உனக்கு குழந்தை பிறந்தப்ப நீ என்ன சொன்ன? பொன் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னேன். ஆனா அது இல்ல தம்பி, பொன் குழந்தை பிறந்தப்ப என்ன சொன்ன? நல்ல மூக்கு முடியுமா இருக்குதுன்னு சொன்னேன். உன் பொண்ணு என் பிள்ளைக்கு தானே நீ சொல்லல? அது உன் பொண்டாட்டிக்கு தெரியாது? தெரியாது. என்ன அப்பா அவ பிரசவ மயக்கத்துல இருந்தா. என்ன அங்க வளவளான்னு பேசிக்கிட்டு? அதுக்கு இல்லம்மா, நமக்குள்ள உறவு முறை விட்டு போக கூடாதுன்னு. உறவு முறை விட்டு போக கூடாதுன்னா அடிக்கடி வாங்க, சாப்பிடுங்க, போங்க. அதை விட்டுட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. ஏன் அத்தை, எனக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? உன் மூஞ்சியை என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா? என் அண்ணன் பையன் 4000 ரூபாய் சம்பளத்துக்கு டெல்லியில வேலை பாக்குறான். அவனை கட்டிக்கவே என் பொண்ணு யோசிக்கிறா. நீ சுத்த பட்டிக்காட்டா, உன்னை கட்டிக்குவாளா? என் பொண்ணு அழகு என்ன, படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? நாங்க ஒண்ணு அந்தஸ்துல குறைஞ்சவங்க இல்ல. அட அந்தஸ்து விடுங்க, பெரிய அந்தஸ்து. ஒரு ஜோடி பொறுத்த வேணா. நான் கேட்கறதே தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து உங்க பையன் மாதிரி எனக்கு பையன் இருந்தா கட்டி கொடுத்துருவீங்களா? அவ எப்பேற்பட்ட அழகு! நிறுத்துங்க. என்ன உங்க பொண்ணு பெரிய அழகு? உங்க பொண்ணை விட்டா ஊர் உலகத்துல அழகான பொண்ணு கிடையாதா? ஒரு பொண்ணு என்ன, 9 பொண்ணை நான் கட்டுவேன். உங்க பொண்ணு இருக்கிற பட்டணத்துக்கு போய் உங்க பொண்ணை விட அழகான பொண்ணு 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இல்லன்னா எங்க அப்பா அத்தாளுக்கு நான் பிறக்கிறேன். அப்படி சொல்றேன் என் ராஜா. இப்ப தாண்டா நீ என் புள்ள. டாடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வா போவோம். நீ ஏமா இன்னும் வருத்தப்பட்டு இருக்க? மாமா பொண்ணு மாலா இல்லன்னா பட்டணத்துல 1000 பொண்ணு இருக்கா. நீ வாமா. போன காரியம் என்னாச்சு? தான் பொண்ணு சீரன் சிறப்புமா நல்ல இடத்துல வாக்கப்படணும் பொண்ணை பத்தவங்க நினைச்சிருப்பாங்க. இந்த முகரைக்கு உள்ளூர்லயே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி உள்ளூர்ல வேலை போகலன்னு வெளியூருக்கு போனாங்க. இப்ப அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்காங்க. கொக்குக்கு இருக்கிற நொக்கு தெரியாம ஒட்டகத்தை பார்த்து சிரிச்சதான். உன் வீட்டு பானை ஓட்டை அடைக்காம என் வீட்டை பத்தி என்னடி பேச்சு? சும்மா பொத்திக்கிட்டு போங்கடி. ஊரு கிடக்கடி ஊரு. ஊரு 1000 பேசும். உள்ள வாங்க. ஏன் ராசா தடுக்கிற? ஆத்தா, என் மாமன், என் அத்தை, இந்த ஊரு இவங்கெல்லாம் மூக்குல விரல வைக்கிற மாதிரி பட்டணத்துக்கு போய் ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல கூட மிதிக்க மாட்டேன். எதுக்கும் கொல்ல பக்கமா வர நிறைய பணம் எடுத்து வை கை செலவுக்கு. எல்லமுத்து மாரியம்மா, என் புள்ள உன் எல்லையை தாண்டி முத பட்டணத்துக்கு போறான். அவன் போற காரியத்துல ஜெயிக்க நீதான் அருள் புரியணும் தாயே. ஏ ராசா,
முன்ன பின்ன தெரியாத பட்டணத்துக்கு போறேன். இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கப்பா, உனக்கு எந்த குறையும் வராது. ஆத்தா நீ ஒண்ணும் கவலைப்படாத. பட்டணம் என்ன பெரிய பட்டணம்? நான் மெட்ராஸ் போனா கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பட்டணம் மெட்ராஸ் ஒண்ணுதான்டா. ஏய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க பஸ் போயிட போகுதுடா. நாங்கெல்லாம் பஸ் போக முடியாது. எங்க தாண்டி போயிடுவானா? வாங்கடா. வாராசா, என்ன சுப்பையண்ண பிள்ளையாண்டா பொட்டிங்க எங்க போறான்? போகும்போது ஏயா அவசகுனமா கேக்குற? அதுக்காக வர வரைக்கும் காத்திருந்து கேட்கணுமாக்கும். என் புள்ள பட்டணம் போறான். அப்பா ரொம்ப சந்தோஷம். இனிமே இந்த கிராமம் நிச்சயம் உருப்பிட்டுரும். ஏய், போடா போ. இப்படி எல்லாரும் மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ஏமா மாலா, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியே? நாங்கெல்லாம் ரமேஷ பார்க்க டெல்லிக்கு போறோம். நீ இங்க தனியா இருக்க வேண்டாம், உங்க அம்மா கூட ஊருக்கு போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. ஊருக்கா? ஊரா அது? அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அவதான் வரமாட்டேன்னு சொல்றாள். நீயாவது அவளுக்கு துணையா இங்க இருக்க வேண்டியதானே மல்லிகா? ஐயோ, இவங்க அப்பா என்னை விட்டு பிரிஞ்சதே கிடையாது.